அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் குட் ஈவினிங் கனடா மூலம் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் என்னோடு சுபாங்கி கலாநாதன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுபாங்கி. வணக்கம். சுபாங்கி டொரண்டோவை பொறுத்தவரையில் கலை சார்ந்த விடயங்களை அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்த ஒருவர். சிறுவயது தொடக்கம் தமிழ் மொழி மீதும் தமிழ் கலை கலாச்சாரம் மீதும் மிகுந்த அக்கறையை கொண்ட ஒருவர். பல தமிழ் சார்ந்த நல்ல விடயங்களில் உங்களுடைய ஈடுபாடு கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜனவரி மாதம் 2021 ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஆண்டு அல்லது முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். உங்களுடைய அல்லது உங்களுடைய குழு சார்ந்த ஒரு புத்தக வெளியீடு இடம்பெறவிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாளை அல்லது இந்த ஜனவரி மாதம் ஏற்கனவே மரபு திங்கள் மாதமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதத்தில் அது வெளியிடப்படுகிறது. அமுதா என்ற பெயரிலே, அமுதா என்று நாங்கள் அந்த பெயரை அறிந்திருக்கின்றோம். எப்படி ஆங்கில தொடர்கள் அல்லது சிறு பிள்ளைகளை கவர்கின்ற பலவிதமான கார்ட்டூன் சித்திரங்கள் எப்படி பிள்ளைகளை கவர்கின்றதோ அந்த வகையில் அமுதா என்ற இந்த கேரக்டர், அதாவது இந்த கதாபாத்திரமும் எதிர்வரும் காலங்களில் நிச்சயம் பிள்ளைகள் மனதில் இடம் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் அமுதா என்றால் என்ன, இதனுடைய ஆரம்பம், பின்னணி, இதில் உங்களோடு பணியாற்றியவர்கள், அது குறித்து சொல்வீர்களா? நன்றி சுதாரன். அமுதா என்றது எப்படி தொடங்கினது என்றால், இப்ப எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல நிறைய தமிழ் ஆர்வம் கொண்டு நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கு பற்றி இருக்கிறேன் உங்களோட கூட. ஆனா பிறகு காலப்போக்குல நான் வேலை இந்த குடும்பம் நானும் அப்படியே பிஸியா போயிட்டேன். ஆனா பிறகு இப்ப நானோட தாய் ஆனா பிறகுதான் திரும்ப எந்த மகனுக்கு அவருக்கு பாரதி என்று தான் பேர் வச்சிருக்கிறேன். அப்ப நான் அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காகவே நான் பாரதி என்று அவருக்கு பேர் வச்சேன். நான் அப்ப அவருக்கு தமிழ் எப்படி சொல்லி கொடுக்கலாம் என்று நான் தேடிக்கதான் அவருக்கு நாங்கள் எந்த வயசுள்ள எல்லா பெற்றோரும் இப்ப நித்ரஹொல்லைக்க பெட் டைம் ஸ்டோரிஸ் என்று அவைக்கு கட்டாயம் புத்தகங்கள் நாங்கள் வாசிப்போம். அப்படித்தான் நானும் அவருக்கு வாசிக்க போய்க்க தமிழ் புத்தகங்களை தேடினான். அவருக்கு நான் வீட்டுல நாங்க தமிழ்ல மாத்திரம்தான் கதைக்கிறேன் நாங்கள். அப்ப புத்தகங்களும் ஆங்கிலமும் தமிழும் கலந்துதான் நான் அவருக்கு வாசிக்கணும்னு கேட்க இங்க என்னால பெருசா அப்படி ஒரு அதுவும் அவர் சின்ன பிள்ளை. அப்ப போர்ட் புக்ஸ் தான் இங்கிலீஷ்ல பாப்புலரா இருக்கும் அந்த வயசு ஆக்களுக்கு, என்ன அது ரிப் பண்ணாம இருக்கலாம். அப்ப அப்படி புக்ஸ் பாக்க பெருசா எனக்கு நான் தேடி பார்க்க எனக்கும் கிடைக்கல. அம்மா ஊருக்கு போய்க்க கேட்டாலும் அங்கேயும் அவ கொண்டு வந்த புத்தகம் எல்லாம் நான் சின்ன வயசுல படிச்ச அதே புத்தகங்கள் மாதிரிதான் இருந்தது. அப்ப அதை நான் என் நண்பி 2 பேரோட நாங்கள் கதைக்க அவைக்கும் அதே பிரச்சனை. அப்பதான் யோசிச்சோம், சரி நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போமன், நாங்கள் ஒரு புத்தகம் எழுதுவோமன், எங்களுக்கு ஓரளவு தமிழ் தெரிஞ்சாலும் சரி நாங்க தொடங்குவோம், ஏதாவது தொடங்குவோம் என்று தொடங்கினது. அதுல முக்கியமா நாங்க யோசிச்சது என்னன்னா, இப்ப எங்களுக்கு ஓரளவு தமிழ் தெரியும். அப்ப நாங்க வாசிச்சுட்டு அதை கொஞ்சம் ஷோர்ட் ஆக்கி ஏதாவது கதையை மாத்தியாத எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லலாம். ஆனா எங்கட மற்ற நண்பர்களுக்கு தமிழே தெரியாது. ஆனா அவைக்கு ஆர்வம் இருக்கு. என்னையெல்லாம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பினம், எப்படி நீ தமிழ் சொல்லி கொடுக்குற, ஆனா எங்களுக்கு உனக்கு தமிழ் தெரியும் ஆனா எங்களுக்கு தமிழ் தெரியாதே, அப்ப நாங்க அப்ப ஒண்ணுமே செய்யலாதுன்னு. அப்ப அவையும் நான் முக்கியமா நினைச்சுதான் நான் அமுதா என்ற ஒரு புத்தகம் எழுதினான். இதுதான் புத்தகம். மற்றது முக்கியமா இது தமிழ் தெரியாதவர்களும் வாசிக்க கூடிய ஒரு புத்தகம். எப்படி என்றா அதுல ஒரு பக்கத்துல ஒரு தமிழ் வார்த்தை தான் இருக்கும், மிச்சமெல்லாம் ஆங்கிலத்துல இருக்கும். ஆனா இது ஒரு கதை, ஒரு ஆல்பபெட் புக் இல்ல, ஒரு கதை. ஆனா நாங்கள் யோசிச்சோம், கொஞ்சம் பயந்து நாங்கள் என்றால் ஆங்கிலத்தையும் கலந்து எப்படி இதன்றது. ஆனா ஒரு தீமா இருக்கும், ஒரு கேட்டகரி ஆஃப் வேர்ட்ஸா இருக்கும். அப்ப உறவுகள் சார்ந்த ஒரு புத்தகம். ஆனா நாங்க யோசிச்சோம், சரி இது நாங்க ஆங்கிலத்தையும் கலக்க இப்படி ஆக்கி நினைப்பினம் என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா பிறகு நாங்க யோசிச்சோம், இப்ப தமிழ் எப்படி வளர்ந்ததுன்னு நாங்க யோசிச்சோம். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் எப்படி நிலைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அது எத்தனையோ மாற்றங்கள் பெற்றுத்தான் இன்றைய தமிழ் நாங்கள் இப்படி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்ப எங்களோட லோகோ பாத்தீங்கள் என்றாலே அதுல இருக்கிற எழுத்து ஒரு 90% ஆட்களுக்கு விளங்காது. ஏண்டா அது வட்டெழுத்து, ஆனா முந்தின உருவம் உள்ள ஒரு ஆனா முந்தின ஒரு உருவம். அப்படி ஒரு வளர்ச்சியை கண்டுதான் நாங்கள் இன்றைக்கு வாரோம். அப்ப
நாங்களும் இப்ப அடுத்த வளர்ச்சி என்ன, இப்ப புலம்பெயர்ந்த மண்ணுல வந்து நாங்க தமிழ் அழியுமா அழியாதா அதுன்ற டிபேட்டே போய்கொண்டே இருக்கோம் இல்லையா. நாங்கள் என்ன செய்யறோம் என்று யோசிக்கதான் சரி ஆங்கிலம் கட்டாயம் இப்பத்த பிள்ளைகளுக்கு நாங்க கலக்கத்தான் வேணும், இப்பத்த பெற்றோருக்கு கலக்கத்தான் வேணும். ஆனா அதுலயும் நாங்க தமிழை கொண்டு போய் செலுத்துவோம் என்ற ஒரு முயற்சி தான் இது. மற்றது புலம்பெயர் மண் உள்ள புலம்பெயர் மக்களின் ஒரு கதை, இது ஒரு சாதாரணமான புலம்பெயர் மக்களின் தமிழ் குடும்பத்தின் கதை. அதுதான் அமுதாவும் அவரின் குடும்பம். நீங்க சொன்ன மாதிரி முன்னர் காலத்து மாதிரி ஒரு ஊர்ல ஒரு காகம் வந்து அப்படி எல்லாம் இல்லாம இப்ப ஒரு நடைமுறையில் இருக்கின்ற கதைகள் அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஓ நிச்சயமாக. இப்ப அமுதாவை பாத்தீங்கன்னா, இப்ப நான் சின்ன வயசுல இருக்க எனக்கு பார்த்த புத்தகங்கள் எல்லாம் இப்ப அம்மா சாரியோட இருப்பா, அப்பா அவதான் சமைச்சு கொண்டு இருப்பா, அப்பா வந்து கிச்சன்ல அவர் வேட்டியோட பேப்பர் வாசிச்சு கொண்டு இருப்பார். அப்ப அது போய் எந்த மகனுக்கு சொன்ன அந்த நடைமுறை வாழ்க்கை இப்ப புலம்பெயர் மண்ணில் இல்ல, மாறிவிட்டது. அது தப்புன்னு இல்ல, அது காலத்துக்கு காலம் அது மாறுது. ஆனா என்ன புலம்பெயர் மக்களின் அழகு என்றால் எங்களுக்கு வந்து இப்ப எங்கட மண் சார்ந்த உணர்வுகளும் இருக்குது, அது மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரும் இப்ப எங்கட வீடுல பார்த்தா ரெண்டும் கலந்துதான் இருக்கும், சாப்பாடு ரெண்டும் கலந்துதான் இருக்கும். அப்ப நான் ஒரு பேஜ் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா அப்பதான் சமைச்சு கொண்டு இருப்பார், ஆனா அப்பா என்ன செய்யறார், முறுக்கு சுடுறார். அப்ப இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஜெண்டர் நார்ம்ஸ். இப்ப இங்க பொறுத்தவரை எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அப்ப அதையும் காட்டி மற்றது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் எல்லா நிறத்திலையும் இருப்பினம். அப்ப வெள்ளத்தோல்ல இருக்க மாட்டினம், சில பேர் வெள்ளத்தோல்ல இருப்பினம், சில பேர் கொஞ்சம் டார்க் டோன்ல இருப்பினம், கேர்லி ஹேர் இருக்கும். அப்ப எல்லாம் அங்கட சமுதாயத்துல இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற எல்லாரையும் நாங்க சித்தரிக்கிறது. இப்ப அம்மம்மாண்டா அவ சோட்டியோட இருப்பா, பெட்டிக்கோட இருப்பா, அப்படி ஒரு சித்தரிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கணும். இந்த பிள்ளைகள் வந்து புக்ஸ் வெரி பவர்ஃபுல். சோ அவை அதை வாசிச்சு அவை தங்களை பார்த்ததான் அவைக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்ப தமிழ் கேரக்டர்ஸ் நாங்க காண்றது, இப்ப நாங்க எங்கட படங்கள்ல பார்த்தாலே தமிழ் பெண்களே இல்ல. அப்ப அதை சித்தரிக்கிற மாதிரி சின்ன வயசுலயே அவைக்கு அதை காட்டணும் என்ற ஒரு முயற்சி தான் இது. இந்த எல்லாவற்றையும் அதுவும் குறிப்பாக கனடிய மண்ணிலே செய்வதாக இருந்தால் நிறைவே நிதி வேண்டும். நிதியை தாண்டி அது அந்த புத்தகம் வெளியிட எத்தனையோ ஆயிரம் புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதுக்கான சரியான மார்க்கெட்டிங், அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க போகிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த அமுதாவை பொறுத்தவரையில் எவ்வாறு இதனுடைய விநியோகம் இருக்க போகிறது, அதை பற்றி சொல்லிர்களா? முக்கியமாக இப்ப நிறைய பேருக்கு ஐடியாஸ் நிறைய இருக்குது, மற்றது அந்த உணர்வும் இருக்கு, தமிழை நாங்க எப்படியாவது வளர்க்கணும். ஆனா அவைக்கான அந்த நிதி இருக்காது, மற்றது எப்படி மார்க்கெட்டிங் செய்யறேன்னு தெரியாது. ஆனா இப்ப நாங்க வந்து இப்ப நான் வந்து வேற இதழ் பப்ளிஷ் பண்றேன், நான் இங்கிலீஷ்ல. அதுக்கு இப்ப அகடமிக் ஆர்டிகல்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணிக்க அதுக்கு ஒரு இதழ் இருக்குது. ஆனா இப்ப நான் சில்ட்ரன்ஸ் புக் சரி பப்ளிஷ் பண்ணுவோம், இந்த கதையை எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கும் கொண்டு போனேன்னா, சவுத் ஏஷியன் பப்ளிஷர்ஸ்டையும் கொண்டு போனேன் நான். அவையெல்லாம் சொன்ன பதில் வந்து தமிழ் மார்க்கெட் எப்படி போய் சேரும், ஒரு தமிழ் கதையை நாங்க எடுக்க, இப்ப நீங்க ஹிந்தி கதைக்கல, ஹிந்தி இருந்தா நிறைய பேருக்கு தெரியும், அப்ப எங்களுக்கு அது பப்ளிஷ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்பதான் நாங்க யோசிச்சோம் சரி இந்த முயற்சியை விடுவோமான்னு. அப்புறம் யோசிச்சோம் இல்ல நாங்களே செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுவோம், எங்களை அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது தொடங்கினாங்க. ஆனா தொடங்கிக்கதான் எங்களுக்கு விளங்கினது, ஓகே எங்கட தமிழ் வளரணும்டா எங்கட கம்யூனிட்டியத்தை நாங்க போய் கேட்கணும்ண்டு. அப்ப கிக் ஸ்டார்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. கிக் ஸ்டார்டர் அப்ப நீங்க காசு இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா அது ஒரு வெப்சைட், அதுல நீங்க போய் ஒவ்வொரு பேக்கேஜஸ் கொடுக்கலாம். இப்படி ஒரு புக் இதாண்ட போறேன், இதுதான் எங்களோட ஐடியான்ட்டு கம்யூனிட்டிய போய் கேட்கலாம் காசு. சோ அப்படித்தான் நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இருக்கிறோம், கிக் ஸ்டார்டர். அதுல வந்து $25,000 எங்களுக்கு முடியுது இதுக்காக. ஏன் முடியுதுன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து போர்ட் புக்கே கொஞ்சம் சரியான திக். மற்றது நாங்கள் சில்ட்ரன்ஸ் புக், இங்கிலீஷ் சில்ட்ரன்ஸ் புக்குக்கு அதுக்கேத்த மாதிரி அதே மாதிரியான குவாலிட்டி இருக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு என்ற ஒரு நோக்கத்துலதான் எங்களுக்கு கொஞ்சம் காசு கூடத்தான் முடியுது. ஆனா அதன் எங்கட மக்களின் நம்பிக்கை மூலம் நாங்கள் 25,000 சேர்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில இதன்றோம். சோசியல் மீடியால நாங்கள் நிறைய மார்க்கெட்டிங் செய்து கொண்டு வரோம். மற்ற உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினோம்.
கனடிய மண்ணிலே ஏற்கனவே இங்கே பல தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வகுப்புக்கு அழைத்துச் செல்கின்றார்கள். எத்தனையோ அகாடமி மற்றும் தமிழ் கற்கை முறைகளை மேற்கொள்கின்ற ஆசிரியர்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதை வரவேற்பு அளிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த இது தனியாக ஆன்லைன்ல மட்டும்தான் வாங்க முடியுமா, அல்லது இப்பொழுது ஒரு பாடசாலை இயங்குகிறது, தமிழ் கற்றுக் கொடுக்கின்றார்கள், அங்கே ஒரு 20 மாணவர்கள் படிக்கின்றார்கள், அவர்களுக்கு புத்தகம் வேண்டும் என்றால் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாமா? இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற விவரங்களை சொல்வீர்களா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒரு வெப்சைட்ல போய் அதுல ஒரு கிரீன் பட்டன் இருக்கும், பேக் திஸ் ப்ராஜெக்ட் என்று போனா அதுல வந்து ஒரு புக் வந்து $25 நாங்க விற்கிறோம். ஷிப்பிங் எல்லாம் இன்க்ளூடட், உங்களோட வீட்டுக்கு வந்து சேரும். கனடா மண்ணில் என்றால் மற்றது வேற நாட்டு என்றால் இப்ப வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் செய்யறோம். அப்ப அது ஒரு $30 உங்களுக்கு முடியும். அப்ப அது ஒரு ஆப்ஷன். அது $25 இருக்குது. அப்புறம் இதோட நாங்க ஒர்க் புக், அமுதா வேற இதில் இருக்குது. அது உங்களுக்கு கஷ்டம் என்றால் நீங்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என் வந்து 613-793-9150 613-793-9150. மற்றது நீங்க இந்த வெப்சைட்ல போய் அந்த லிங்க் வேணுமெண்டா amudalearns.com www.amudalearns.com. ஆகவே நீங்கள் தற்பொழுது ஒட்டோவாவிலே இருக்கின்றீர்கள். ஆகவே ஒட்டோவாவில் வசிப்பவர்கள் குறிப்பாக இதை அங்கே நீங்கள் இணைய வழியாகவோ அல்லது நேரடியாகவோ பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று டொரண்டோ, மோன்ட்ரியல், இப்படி பல இடங்கள் கனடிய மண்ணை பொறுத்தவரையில் நிச்சயமாக அதிக புத்தகங்களை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். குறுகிய நேரத்தில் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு நல்ல புத்தகமாக எதிர்கால சந்ததியினருக்கு இது விளங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சுபாங்கி, நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் தகவலுக்கும். வேறு ஏதாவது நிறைவாக கூற விரும்புகிறீர்களா? மிக்க நன்றி இந்த வாய்ப்பு தந்ததற்கு. தமிழ் மக்களிடம் ஒரே ஒரு விடயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நாங்கள் தமிழை வந்து தமிழ் எங்களுக்கு ஆதி மொழியாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் மாற்றங்கள் செய்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்லலாம். அதனால் தான் இப்ப நாங்க பாரதியிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அந்த மாற்றங்களை கொண்டு வந்ததாலதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் நிலைச்சிருக்குது. அமுதான்றது அந்த முயற்சி தான். மற்றது எங்கள் புலம்பெயர் மக்களின் கதைகளையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி. இந்த முயற்சியை நீங்கள் ஆதரிப்பீங்கள் என்று நினைக்கிறேன். என்ன கேள்விகளுக்கும் என்னை நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கும் நன்றி ஸ்டார். என்ன சின்ன வயசுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. என் தமிழை நீங்க தான் வளர்த்துறீங்க. வளர்த்தால ஒரு ஆள் நீங்கள். மிக்க நன்றி. நன்றி சுபாங்கி, உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.